Hi friends, welcome to Samayal Saadham channel. இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி ஒரு இனிப்பு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கோதுமை மாவு யூஸ் பண்றதுனால இது ரொம்ப ஹெல்தி. இனிப்பு போட்டுறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை மாவுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி தான். அதனால ஒரு 5 to 10 minutesக்குள்ள இந்த தோசை மாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இனிப்பு கோதுமை தோசை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தோசைக்கு தேவையான மாவை மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை தான் போடணுங்கிறது இல்லை, வெள்ளை சர்க்கரை, கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் கூட போடலாம். இது கூட 2 சிட்டிகை உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லைன்னா இதை போட வேண்டாம். கடைசியாக 2 டீஸ்பூன் துருவின தேங்காய் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இட்லி தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசை ஊற்றிடலாம். ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. கல் சூடான உடனே மாவு ஊற்றி விரிச்சு விட்டுக்கோங்க. இது மேலே நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி 2-3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இதை திருப்பி போட்டு அந்த பக்கம் வேக விட்டுருங்க. 2 பக்கமும் வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு தோசை சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், இனிப்பு கோதுமை தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு கோதுமை தோசைக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சாதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.